அப்புறம் தான் தெரியுது நம்மளே ஒரு ஆர்வக்கோளாச்சே. ஆர்வக்கோளாறு டக்கீஸ்னு வச்சிருவோம். எப்படி இப்படி அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளே ஒரு ஆர்வக்கோளாச்சே. அப்புறமே தான் தெரிஞ்சது நம்மளே ஒரு ஆர்வக்கோளாறு. அதனால ஆர்வக்கோளாறு டாக்கீஸ் தான் வச்சேன். பர்ஃபெக்ட். இப்படி அப்படியே சொல்லி. அப்புறமே தான் தெரிஞ்சது நம்மளே ஒரு ஆர்வக்கோளாறு. அதனால நம்மளே ஆர்வக்கோளாறு டாக்கீஸ் பேரை வச்சுட்டேன். இந்த ஆர்வக்கோளாறு டாக்கீஸ்ல பக்கெட் தூரி என்ன பண்ணு, இந்த ஆர்வக்கோளாறு டாக்கீஸ்ல வித்தியாசமான கண்டென்ட் நம்ம போட போறோம். மூமெண்ட்ல ஆமா, நின்றுக்கிட்டே வர மூமெண்ட். ஜாகிங், அதேதான் அதேதான். ஆனால் இப்படி பேய் மாதிரி முடிக்காத, சாதாரணமாக. ஓகே. இந்த ஆர்வக்கோளாறு விஷயத்துல நம்ம புதுசான கண்டென்ட் போட போறோம். இந்த ஆர்வக்கோளாறு டாக்கீஸ்ல ஓகே, வித்தியாசமான கண்டென்ட் போட போறோம். இந்த ஆர்வக்கோளாறு டாக்கீஸ்ல நம்ம வித்தியாசமான கண்டென்ட் போட போறோம். இப்போ நேரா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஹைப் பண்ணுங்க. ஹைப் ஹைப் HIP HYPE. லைக் பெல் பட்டன் லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஹைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் இதுதான் சொல்லுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி லெஃப்ட்டுங்க. ஆமா, லெஃப்ட். ஆனா என்ன சொல்றது, ட்ரை பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ்டா இருக்கும், கேஷுவலா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஹைப் பட்டனை பண்ணுங்க. குழந்தையா இருக்கு, கேஷுவலா இல்லை. ரொம்ப சுலபம். அதாவது